கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் மணிமுத்து அம்மாள் என்கிற அன்பு தாயாருக்காக, வயதான தாயாருக்காக செபிக்க போகிறோம். இவங்க பெங்களூர் பட்டணத்தில் இருக்கிறாங்க. இவங்களுடைய ஜெப விண்ணப்பம், என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் வித்ட்ரால் ஆயிட்டு, மறுபடியும் அதே அக்கௌண்ட் நம்பரில் எனக்கு பேங்கில் அக்கௌண்ட் நம்பர் வேணும், எனக்கு ஆண்டவர் உதவி செய்யணும்னு கேட்டிருக்கிறாங்க. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அன்பு தாயாரை இதுவரை நடத்தின தெய்வன் இனிமேலும் ஆச்சரியமும் அற்புதமாய் நடத்தும்படி கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? ஒரு நிமிடம் நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, மணிமுத்து அம்மாள் என்கிற அன்பு தாயாருக்காக மிகுந்த கர்ஷனையோடு கூட நானும் கிராஸ் டிவி ஜெப பங்காளர்களும் இணைந்து ஜெபிக்கிறோம். தேவரே, அன்பு தாயாருக்கு மறுபடியும் பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண கர்த்தர் உதவி செய்தலும், அதில் காணப்படுகிற பிரச்சனைகள் எல்லாம் மாறணும். என் தேவ நன்மையை செய்தருளுவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமே ஆமே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படிக்கு ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, இருதயம் நிச்சயம் மகிழும். இன்றைக்கி இருதயம்தான் தேவையில்லாமல் கலங்குது. ஆகையால் தான் யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நம்முடைய இருதயம்தான் உடைக்கப்படுகிறது. நொறுங்குண்டதுமான இருதயத்தை கத்து புறக்கணியா என்று வேதம் சொல்லுது. இருதயம்தான் காயப்படுத்தப்பட்டது. இதை நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தை காயப்படுத்துகிறது, உடைக்கிறது, நொறுக்குகிறது, இருதயத்தை வேதனைப்படுத்துகிறது என்று சொல்லி யோசித்து பார்த்தா அங்கு சத்துருடைய கிரியை இருக்கும், இல்லைன்னா மனிதனுடைய தந்திரங்கள் இருக்கும். தாவீது வேதனையோடு ஒரு காரியத்தை சொல்லுகிறான். சங்கீதம் 69, 19, 20 வசனத்தை வாசித்து பாருங்க. நிந்தையை, அவமானத்தை, வேதனையை நீ அறிந்திருக்கிறேன். என் நிந்தை, என் அவமானம், என் வேதனை நீங்கள் அறிந்திருக்கீங்க. 20 வசனத்தில் நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, தேற்றுகிறவர்களுக்காக காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. என்னை ஆறுதல் படுத்துகிறவர்களுக்காய் காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கி குறிப்பாக நம்முடைய இருதயம் உடைக்கப்படுகிறது, இருதயம் காயப்படுத்தப்படுகிறது, இருதயம் வேதனைப்படுகிறது, இருதயம் சஞ்சலப்படுகிறது. தாவீது சொல்லும் பொழுது சங்கீதம் 94:19 என் இருதயத்தில் விசாரங்கள் பெருகுகையில் நம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தில் பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள், துக்கங்கள், துயரங்கள், விசாரங்கள் பெருகுகையில் ஆண்டவருடைய ஆறுதல் உங்கள் இருதயத்தை மகிழ பண்ணணுமா? சிம்பிள், கர்த்தரை தேடுங்க. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. யோவான் 17:17 வேத வசனமே சத்தியம். சரியா? சத்தியம் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை தான் சத்தியம். வேத வசனமே சத்தியம். சத்திய வேதம் சொல்லுது. சங்கீதம் 105:3 வசனத்தினுடைய பின்பகுதி, கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் மகிழ்வதாக. உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா, உங்களுக்கு பாடு வருதுன்னா, உங்களுக்கு உபத்திரம் வருதுன்னா, உங்களுக்கு வேதனை வருதுன்னா,
உங்கள் இருதயம் உடைக்கப்படுகிறதுனா, உங்கள் இருதயம் வேதனைப்படுத்தப்படுகிறதுனா, உங்கள் இருதயம் சஞ்சலப்படுத்தப்படுதுன்னா ஆண்டவரை முதலாவது தேடுங்க. உங்கள் இருதயத்தை கத்த மகிழ பண்ணுவார். பைபிளில் நிறைய சம்பவம் இருக்குது. அன்னாள் வேதம் சொல்லுது, 1 சாமுவேல் 1:7 நீங்கள் வாஸ்து பார்த்தா, அவள் சகோதரி அவளை மனம் மடிவாக்குவாள், மனசை உடைக்க பண்ணிக்கிட்டே இருப்பாள். எல்கானா கேட்பான், ஏன் சாப்பிடாமல் இருக்கிற, ஏன் அழுதுகிட்டே இருக்கிற? ஸோ அவள் இருதயம் உடைக்கப்பட்டிருக்குது. இப்போ தான் ஆண்டவரை தேடி போனாள். 1 சாமுவேல் 1:15 ஆண்டோடைய சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றினான். ஏலியை கேட்ட பொழுது, என் ஆண்டவனே, அப்படிப்பட்ட ஸ்திரீ நான் அல்ல, நானோ மனம் கிளேசத்தினால், மன வேதனை நான் நிறைந்திருக்கிறேன். உங்கள் மன வேதனையை யாராலையும் புரிய முடியாது. உங்கள் மன உடைக்கப்பட்டதை யாராலையும் அறிந்து கொள்ள முடியாது. அந்த இதை நீங்கள் தான் உணர முடியும். ஏலிக்கு ஒன்றும் புரியலை. ஏலி கடைசியில் சொன்னார், கத்த உன் விண்ணப்பத்தை கேட்பாரம்மா. கத்த அன்னாளின் விண்ணப்பத்தை கேட்டார். 1 சாமுவேல் 1:18 பின்பகுதி. அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. ஏன் தெரியுமா? அவளுடைய இருதயத்தை கத்த மகிழ பண்ணினார். அவள் இருதயத்தை கத்த மகிழ பண்ணினார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இருதயத்தை பிசாசு உடைக்கிறதா, வேதனைப்படுத்துதா, கலங்க பண்ணுதா? ஒரு நாள் ஒரு குடும்பத்தில் என்னை ஜெபிக்கிறதுக்காக கேட்டிருந்தாங்க. என்னென்னா, கணவர் தனியாக இருக்கிறாரு, மனைவி தனியாக இருக்கிறாங்க, மகன் தனியாக இருக்கிறான், மருமகள் தனியாக இருக்கிறாங்க, பேர குழந்தைகள் தனியாக இருக்கிறாங்க. எப்படி இருக்கும்? அவங்க குடும்பமே உடைக்கப்பட்டிருக்குது. பெரிய பங்களா ஹவுஸ், ஆனால் யாரும் சேர்ந்தில்லை. சின்ன சின்ன பிரச்சனைகளை பிசாசு ஏற்படுத்தி கணவனுக்கு மனைவிக்கும், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும், கணவனுக்கு மனைவிக்கும் குடும்பத்தையே சின்னப்பினமாக்கிட்டான். போய் ஜெபிக்க பொழுது, நீங்கள் எல்லாம் கத்தரை தேடுங்க, அப்பொழுது உங்கள் இருதயம் மகிழும். எல்லோரும் சேர்ந்து கத்தரை தேடினாங்க. ஒரு மனதை கொடுத்தாரு, சமாதானத்தை கொடுத்தாரு, சந்தோஷத்தை கொடுத்தாரு, ஒப்புரவாகுதலை கொடுத்தாங்க. இப்போ எல்லோரும் கணவன் மனைவி, அவங்க மகன் மருமகள், பேர குழந்தைகள் எல்லோரும் ஒன்று போல் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? செய்வா. நிச்சயம் உங்கள் இருதயம் மகிழும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, என்னுடைய இருதயத்தை காயப்படுத்தின சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். இவர்கள் இருதயத்தை மகிழ பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.